ஆம் ஆத்மியுடைய வெற்றி அதை பத்தி நம்ம அப்புறம் காங்கிரஸோட ஸ்ட்ராட்டஜிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய தோல்வி ஆக்சுவலா. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இந்தியா கூட்டணி சார்பாக கூட்டமே கூட்டப்படவில்லை. டெல்லியிலே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு பேசியிருந்திருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா பாஜக கூட ஆம் ஆத்மி எப்படி திட்டல, காங்கிரஸ் அப்படி திட்டுச்சு. ஆம் ஆத்மியா தான் குற்றச்சாட்டு வச்சாங்க. பாஜக கூட நீங்க தேச விரோதின்னு சொன்னீங்களா, எங்களை பார்த்து சொல்றீங்க அப்படின்னு. இந்த ஒரு 15-20 வருடங்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பாஜகவோட செல்வாக்கு அப்படியே தான் இருந்திருக்கு. நான் சொல்றது மோடி வர்றதுக்கு முன்னாடியே அப்படிதான் இருந்திருக்கு. இன்னைக்கு மோடி காலம், அமித்ஷா காலத்துல ஆம் ஆத்மியோடைய செயல் திட்டங்களும் செயல்பாடும் இன்னைய வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் எந்த அரசியலுக்கும் செய்யாத விஷயங்கள். இந்த அளவுக்கு எந்த கட்சியும் செய்யாத சேவைகளை செஞ்ச ஒரு கட்சியை ஏன் டெல்லி மக்கள் தோற்கடிக்கணும்? பர்வேஷ் வர்மாவுக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு எதிர்பாராத ஒரு இதுதான். கெஜ்ரிவால் வீழ்த்திருக்காரு, பெரிய விஷயம். இந்த மோடியாலே வீழ்த்த முடியலன்றது நரேட்டிவ். ஆமா, பட் அது முதல்வர் பதவிக்கு அந்த இடத்தை கொண்டு நோக்கி போகுமாங்கிறது. ஒரு காலத்துல இருந்து கோவால மனோகர் பாரிக்கர் இருந்தாரு, உத்தரப்பிரதேஷ்ல யோகி எல்லாம் இருந்தாங்க. மாநில அளவுல அவங்களுக்கு ஒரு முகம் இருந்தது. இன்றைக்கு கடந்த 1-2 ஆண்டுகள்ல நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு வந்த முதல்வர்களோட பேர் சொன்னீங்கன்னா யாருக்குமே தெரியாது. மோடியோட இன்செக்யூரிட்டி நினைக்கிறீங்களா? இது டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் 48 தொகுதிகளில் ஜெயிச்சு 27 ஆண்டுகளுக்கு பின்னாடி பாஜக ஆட்சி அமைக்க போகுது. ஆம் ஆத்மி கட்சியால வெறும் 22 தொகுதிகளில் மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து 3வது முறையாக ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாத சூழல் தான் நீடிக்குது. ஸோ இது பற்றி இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் ராமகி இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ சொன்ன மாதிரியே காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து 3வது முறையாக ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாத சூழல். ஹரியானா, மகாராஷ்டிரா, இப்போ டெல்லி தொடர்ந்து தோல்வி முகத்திலேயே போயிட்டு இருக்கு. மக்களவை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன காரணம், நீங்க எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். அதாவது இந்தியா கூட்டணி சார்பாக காங்கிரஸ், ஆம் ஆத்மி எல்லாம் இணைந்து போட்டிட்டு இருந்ததுன்னா ஒரு வேளை ரிசல்ட்ஸ்லேயே மாற்றங்கள்லாம் இருந்திருக்குன்னு தான் பார்க்குறேன். ஸோ இது இது ஆம் ஆத்மியுடைய வெற்றி அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். காங்கிரஸோட ஸ்ட்ராட்டஜிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய தோல்வி ஆக்சுவலா. ஏன்னா அவங்களுக்கு உடனடியாக ஒரு பெரிய வெற்றி தேவைப்படுகிறது. அதுக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ நிச்சயமாக இந்தியா கூட்டணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இந்தியா கூட்டணி சார்பாக கூட்டமே கூட்டப்படவில்லை. அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜி சொன்னாங்க, நான் இந்தியா கூட்டணிக்கு தலைமையாக இருக்கிற ரெடியான்னு சொன்னாங்க. சரத்பவார் ரெக்கமெண்ட் பண்ணார். அப்புறம் தேஜஸ்வி யாதவ் சொன்னார், இதுக்கப்புறம் இந்தியா கூட்டணியை கலைச்சிடலாம், இதுக்கப்புறம் இது இல்லை, அவங்க நாடாளுமன்றத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி இது அப்படின்னு பல பேர் பல கருத்து சொல்லியும் காங்கிரஸ் ரொம்ப மௌனமாக இருந்தது. ஒரு டெல்லியிலே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு பேசியிருந்திருக்கலாம். அதை அப்படியே ஒரு அலைவாக வச்சுருந்துருக்கலாம். அது தவறிட்டாங்க. அடுத்தடுத்த சட்டமன்ற தேர்தல் நடந்த போது கூட இதெல்லாம் அந்த மாதிரியான இந்த இனிஷியேட்டிவ் காங்கிரஸ் தான் எடுக்கணும். ஏன்னா அவங்க தான் லீட் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல ஏதோ ஒரு சுணக்கம், அப்படி அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது டெல்லி தேர்தலை எதிர்கொண்ட விதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து காங்கிரஸ் சுறுசுறுப்பு காட்டவே இல்லை. அவங்க ஷீலா தீட்சிதோட மகனை இறக்குனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பெரிய அளவில் பிரச்சாரம்லாம் பண்ணல. ஆனால் கடைசி ஒரு 2-3 வாரங்களாக திடீர்னு தூக்கத்தில் எழுந்து இது மாதிரி எழுந்து கடுமையாக ஆம் ஆத்மியை தாக்கி டிசம்பர் கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் தான் நினைக்கிறேன் ரொம்ப பெரிய ஒரு காங்கிரஸ் கட்சியோட பொருளாளர் இந்த மக்கான் பேசினதுலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஃப்ராடு அப்படிங்கலாம் பேசி ரொம்ப உக்கிரமான ஒரு கடுமையான ஒரு பிரச்சாரம் ஆக்சுவலாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக கூட ஆம் ஆத்மி எப்படி திட்டல, காங்கிரஸ் அப்படி திட்டுனுச்சு. ஏன் அப்படி ஒரு ஆம் ஆத்மியா தான் குற்றச்சாட்டு வச்சாங்க. பாஜக கூட நீங்க தேச விரோதின்னு சொன்னீங்களா, எங்களை பார்த்து சொல்றீங்க அப்படின்னு. ஏன் அப்படி ஒரு கடுமையான போக்கு அப்படிங்கும்போது அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமா. கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணிருந்துருக்கலாம், கொஞ்சம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா நீங்க ஒருவேளை கூட்டணிக்கு சேர்க்கல அப்படிங்கிற அந்த ஆதங்கமா இருந்திருக்குமோ? நிச்சயமா ஆதங்கம் இருந்திருக்கும். ரெண்டாவது நீங்க ஆம் ஆத்மி தனியா நிக்கல. ஆம் ஆத்மி சிவசேனா, தேஜஸ்வி அதோட சப்போர்ட்டோட ஒரு அலைன்ஸ் இருந்தாங்க. அதாவது அதுதான் உண்மையான இந்தியா கூட்டணி டெல்லியை பொறுத்த வரைக்கும். காங்கிரஸ் தான் தனியாக நின்றுச்சு. ஆக்சுவலா அந்த முடிவை எடுத்தது அரவிந்த் கெஜ்ரிவால் தானே. ஒருவேளை இந்தியா கூட்டணிக்கு உண்மையாகவே ஆதரவு கொடுக்கணும், இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும்னு மம்தா பானர்ஜியோ அகிலேஷ் யாதவோ இல்ல உத்தவ் தாக்கரேவோ நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை கன்வின்ஸ் பண்ணி ராகுல் காந்தியோட கூட்டணி வைங்க, காங்கிரஸோட கூட்டணி வைங்கன்னு அரவிந்த் கெஜ்ரிவாலை கன்வின்ஸ் பண்ணிருக்கணும். பட் கூட்டணி இல்லைன்னு ஃபர்ஸ்ட் அறிவிச்சது அரவிந்த் கெஜ்ரிவால். அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் தனிச்சு போட்டிடுறதுன்னு முடிவுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப போய் அவங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கே ஆதரவு கொடுக்குறாங்கன்னா இவங்க எல்லாரும்
எல்லாரும் சேர்ந்து தானே காங்கிரஸை தனிச்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. நிச்சயமா சரிதான். ஆனா நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியா கூட்டணியில் எப்படி வந்தாங்கன்னு பாருங்க. கடைசி நேரத்தில் தான் வந்தார். அவர் பாட்னால முதல் முறையாக மீட்டிங் நடத்தும் போது அவர் வரதுக்கு முன்னாடியே வச்ச நிபந்தனை என்னன்னா, எனக்கு சில நெருக்கடிகள் டெல்லியில் இருக்குது, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து கூட்டணியில் ஜாயின் பண்ணணும். அவர் ரொம்ப தெளிவா இருந்தார். அவருடைய பர்சனல் ஏஜெண்டா என்னுடைய கட்சி என்னுடைய நலன் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படி சொல்லி தான் கடைசியா வந்து ஒரு கண்டிஷனோட வந்தார். அவர் தான் வெளில முதல்ல போனவர். இவங்க வந்து அஃபிஷியலாக ஒத்துக்க மாட்டாங்க, இந்தியா கூட்டணியில் விட்டு வெளில போனவர் அவர் தான். ஆனால் அவர் வந்து திகார் ஜெயிலில் இருக்கும்போது அவர் பிரச்சாரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்தாங்க. இந்தியா கூட்டணி வந்து அவர் வரணும், அவரை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் அதுக்காகவே வந்து பிரச்சாரத்துக்குலாம் வந்தார். பெரிய ஹீரோவாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டார். அவர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவர், இடி ரைடு இதெல்லாம் ரொம்ப கடுமையான அழுத்தம்லாம் சொன்னாங்க. பட் ரிசல்ட்ஸ் வந்து ஆம் ஆத்மி கை கொடுக்கல. உடனடியாக அவரை வந்து கைவிட்டாங்க. அவர் எதிர்பார்த்தது என்ன, நமக்கு வந்து பாஜகவை எதிர்ப்பதற்கு இந்தியா கூட்டணி காங்கிரஸ் நம்ம கூட துணை இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் அவர் உள்ளே வந்தார். அந்த விஷயம் கிடைக்காத போது அவர் என்ன பண்ணுவார், மோரோவர் அவருக்கான அழுத்தம், அவரே ஜெயிலில் உட்கார வேண்டியிருந்தது. அதனால வந்து முதல் நிலையை அவர் தான் முடிவு பண்ணார். அவருடைய செல்ஃபிஷ் மென்டாலிட்டிக்கு கிடைச்ச தண்டனை. கண்டிப்பா ஆம் ஆத்மியை பொறுத்தவரை அவங்க ரொம்ப ஆரம்பத்துலேருந்து தெளிவாக இருந்தாங்க, ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருந்தாங்க. அதனால தான் வந்து ஒரு கூட்டணியாக போக முடியவில்லை. ஆனால் நான் என்ன சொல்றேன், ஆம் ஆத்மியை விட காங்கிரஸுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கு. ஏன்னா காங்கிரஸுக்கு ஒரு வெற்றி தேவைப்படுகிறது. இவங்க ஒரு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்லாம் இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தெரியும் மக்கள் மேலே. நீங்கள் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் ஆம் ஆத்மிக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. மற்ற அரசியல் கட்சிகள் இப்போ ஹேமந்த் சோரனை பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஏற்கனவே. அவர் வந்து அவர் மேலே ஏற்கனவே பல ஊழல் வழக்குகள். இந்த ஊழல் வழக்கில் தான் வந்து அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்புகிறார். போகும்போது அந்த முதல்வர் பதவியை வேற ஒருத்தர் கொடுத்துட்டு போகிறார், பொறுப்பாக தான் போகிறாரு. அதே மாதிரி நம்ம ஊர் செந்தில் பாலாஜி ஆகட்டும், இவங்க எல்லாமே யாருமே வந்து ஊழலுக்கு எதிராக ஊழல் எதிர்ப்பு போராளியாக அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் கிடையாது. ஆனால் இந்த கட்சி வந்து ஊழல் எதிர்ப்பு போராளியாக ஆரம்பித்த கட்சி இது. அது அப்படியே ஒரு சர்க்கிள் போட்டு திரும்ப எங்கே வந்து சிக்கலாச்சுன்னா, இந்த 6 மாதங்களில் இந்த ஊழல் விஷயம்தான் வந்து ஆம் ஆத்மியோட இமேஜை ரொம்ப டேமேஜ் பண்ணிச்சு. அதில் கூட கடைசியாக ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். அவர் ஜெயிலுக்கு போனோன்னே எப்படி ஹேமந்த் சரண் பண்ணார்ல, அதே போல் அவருடைய பொறுப்பை மற்றவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு நான் வந்து வழக்கு சட்டப்படி எதிர்கொள்ளேன்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட ஓரளவு டேமேஜ் கண்ட்ரோல் ஆகிருக்கும். ஆனால் அவர் கடைசி வரை முதல்வர் பதவி விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ரொம்ப வேறு ஆப்ஷனே இல்லாத போது தான் அவங்க வந்து வேற முதல்வரை நியமித்தாங்க. ஸோ இது கடைசி நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியல அவரால். ஆக்சுவலாக மகாராஷ்டிராவில் வந்து கட்சிகள் உடைக்கப்பட்டது, சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் உடைக்கப்பட்டதுக்கு பின்னாடி காங்கிரஸ் கூட்டணியில இருந்த சரத்பவாருக்கும் உத்தவ் தாக்கரேவுக்கும் மக்களவை தேர்தல் நேரத்திலேயாச்சும் ஒரு எட்ஜ் இருந்தது, ஒரு சிம்பத்தி வேவ் இருந்தது. அதே மாதிரி நம்ம அப்படியே கிளம்பி ஜார்க்கண்ட் தேர்தலுக்கு வந்தோம் அப்படின்னா, ஹேமந்த் சோரன் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் வெளியில வந்து தேர்தல் சந்திக்கும் போது அவருக்கு ஒரு சிம்பத்தி வேவ் வந்து இருந்தது. ஆனா டெல்லியில வந்து மக்களவை தேர்தல் நேரத்திலையும் கெஜ்ரிவாலுக்கு அந்த சிம்பத்தி வேவ் இல்லை, இப்ப சட்டப்பேரவை நேரத்திலையும் இல்லை. எதனால மக்கள் கெஜ்ரிவாலை சுத்தமா ஓரங்க? ஏன்னா நீங்க டெல்லி மக்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களாம் ரொம்ப மெச்சூர்ட். ஆக்சுவலா அங்க வந்து இந்த கொள்கை இந்த மாதிரி விஷயங்கள் எடுபடாது. மக்கள் எதிர்பார்க்கிறது அவங்களுடைய அத்தியாவசிய பிரச்சனைகள், அதுக்கான அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய கட்சிகள் தான். இதுதான் டெல்லி மக்களுடைய எதிர்பார்ப்புகள். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு காலத்தில் செல்வாக்காக இருந்து அதை அப்படியே மாற்றிவிட்டு ஷீலா தீட்சித் வந்து ஒரு பெரிய இன்றைக்கு ஒரு டெல்லியோட தெருக்கள் வந்து ஷீலா தீட்சித் பேரை சொல்லும், அந்த அளவுக்கு அவங்க. ஸோ இப்படியே அவங்க அந்த கட்சிகள் வந்து ஆப்போசிட்டான ஆட்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது காரணம் என்னன்னா, டெல்லி மக்கள் தெளிவாக இருந்தாங்க. எந்த கட்சிகளையும் ஸ்டாண்ட் எடுக்காமல் எங்களுக்கு நீங்கள் சரியான விஷயங்களை செய்தீங்கன்னா அவங்கள பக்கம் இருப்போம் அப்படிங்கிறதுல சரியாக இருந்தாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், டெல்லியோடைய அந்த கிளைமேட் பொலிட்டிக்கல். ரெண்டாவது 10-15 ஆண்டுகளில் டெல்லியோட அரசியல் கிளைமேட் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. அதுக்கு காரணம் ஆம் ஆத்மி. நீங்கள் வந்து 2019 ஒரு ஆர்டிகல் படித்தேன். என்ன சொன்னாங்கன்னா, அது வரைக்கும் பாஜக பக்கம் வலுவாக இருக்கிற பகுதிகள் அப்படியே ஆம் ஆத்மி பக்கம் போணுச்சு. ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் ஆம் ஆத்மியிலேருந்து காங்கிரஸ் பக்கம் மாறிச்சு. அதே மாதிரி காங்கிரஸ் வசம் உள்ள தொகுதிகள் ஆம் ஆத்மிக்கு போய், எப்படி இந்த டிராஃபிக் லைட்டில் நீங்கள் கிரீன் டு எல்லோ போய் ரெட்டு போகும்ல, அதை மாதிரி கைமாற்றி விடுற மாதிரி அந்த கிளைமேட்டே மாறி போச்சு. நீங்கள் இன்றைக்கும் வந்து சுல்தான்பூர் இங்கெல்லாம் சீக்கியர்கள் அதிகமாக இருக்கிற இடம். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு காலத்தில் வந்து காங்கிரஸுக்கு எதிரான மனநிலையில் கொண்ட இடங்கள் ஆக்சுவலாக. இது எல்லாமே இன்றைக்கி ஆம் ஆத்மி பக்கம் இருக்குது. ஸோ அந்த பொலிட்டிக்கல் கிளைமேட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது, 10 ஆண்டுகள் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப இது இப்படி தான் இவங்களுடைய செல்வாக்கு அப்படி இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ரெண்டாவது, நீங்கள் அந்த தலித் மக்களுடைய வாக்குகளும் இஸ்லாமிய வாக்குகளும் ஆம் ஆத்மி பக்கம் தான் இருக்குங்கிற இன்னைய ரிசல்ட்ஸும் நிரூபிச்சிருக்கு. ஸோ இதுக்கு வந்து காங்கிரஸ் வந்து சேலஞ்ச் பண்ணவே முடியாத அளவில் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நீங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கிரஸ் எங்கே இருக்குதோ அங்கே தான் இஸ்லாமியர்கள் ஓட்டு வரும், காங்கிரஸ் எங்கே இருக்குதோ அங்கே தலித் ஓட்டு இருக்கிற மாதிரி நிலைமை வந்து. ஆனால் இன்றைக்கி மாறிட்டு இருக்கு, மாநிலத்துக்கு மாறுது. ஸோ இதெல்லாமே வந்து பொலிட்டிக்கல் கிளைமேட் மாறும்போது நீங்கள் வந்து
ஆம் ஆத்மிங்கிறது ரொம்ப அது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு, அவங்க எப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் மக்கள் பார்க்குறவங்களுடைய அவங்க தேசிய அளவில் என்ன பண்ணுறாங்க, யார் கூட நேரடி யார் கூட கூட்டணி போகிறாங்கலாம் டெல்லி மக்கள் விரும்பலை பார்க்கல. அதாவது அது ஒரு பெரிய விஷயம். அவங்கள பொறுத்த வரைக்கும் மாநிலத்திற்கு கெஜ்ரிவால், மத்தியில் மோடி அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டாண்டில் இருக்காங்க. ஆக்சுவலா வந்து மோடி அலை உச்சத்தில் இருந்த நேரத்துலலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கொடிகட்டி பறந்தாரு டெல்லியில. மோடி அலை வந்து ரிசீட் ஆயிடுச்சு அப்படின்னு லாஸ்ட் இயர் தான் வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ண கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களால பெரும்பான்மையை பெற முடியல, கூட்டணி ஆட்சி தான் அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படி பாஜக வீழ்த்துச்சு? அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மாதிரியான ஒரு 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 நடுநிலையாளர்கள் நான் இன்னும் அவர் நடுநிலையை தான் நான் போகிறேன். பல்வேறு கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. அவர் பாஜக பி டீம் சொல்லுவாங்க, இந்த பக்கம் அவர் காங்கிரஸோட பி டீம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த நடுநிலை இருக்கிறதே ஒரு பெரிய சிக்கலான நெருக்கடியான விஷயம். ஆக்சுவலாக அவர் அவருடைய லைஃப் நீங்கள் பார்த்தீங்கனாலே 2013 அவர் வந்து காங்கிரஸோட உதவியோடு தான் அவர் முதல்வர் ஆகிறார். ஆனால் அந்த இடத்துல வந்து பாஜக தான் வந்திருக்க வேண்டியது. பாஜக ஒரு 3 சீட் இருந்ததுன்னா அவங்க பாஜக ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. அன்றைக்கு அதாவது மோடிக்கு முன்னாடி இருந்த 2014க்கு முன்னாடி இருந்த பாஜகவுடைய தாட் ப்ராசஸ், அவங்களுடைய செயல்பாடுகள் வேறு விதமாக இருந்தது. இன்னைக்கு பாஜக அப்படி விடாது. 3 சீட்னா அவங்க நிச்சயமாக ஆட்சி அமைச்சிருவாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து ஹர்ஷவர்தன் தான் பாஜகவோட முகம். அவர் வந்து 3 சீட்டு இல்லைனாலும் அப்புறம் நான் போய் எதிர்கட்சி வயசில் போய் உட்காந்துடுறேன் அப்படின்ட்டார். அவர் வாஜ்பாய் காலத்து ஆள், அங்கே போய் உட்காந்துறேன்ட்டார். ஸோ அதை வந்து இவங்க பயன்படுத்தி கொண்டு தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ஆக்சிடென்டல் பிரதமர் எப்படி மன்மோகன் சிங் சொல்கிறோமோ அது மாதிரி ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டராக தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வரார். 49 நாளுக்கு அப்புறம் அவருடைய ஆட்சி பெரிய போகுது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பாஜக சுதாரிச்சிருக்கணும். 2015 அவங்க சுதாரிச்சுக்கிட்டு வேறு விதமான ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்கணும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா கிரண் பேடியை வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு கவுண்டர் பார்ட்டாக இருந்த இந்த ஊழல் இழிப்பு இயக்கத்தில் வந்து கூட இருந்த கிரண் பேடியை வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக நிறுத்தி கிட்டத்தட்ட வந்து இது கெஜ்ரிவாலுக்கு எதிரான ஒரு அரசியலை பாஜக முன்னெடுத்தது. வேற ஃபார்மர் பியூரோக்ராட்ஸ் வேற. ஆமா, இது அந்த இடத்துல வந்து எடுபடல. அந்த இடத்துல வந்து அதுதான் வந்து நிஜமான வெற்றி. அரவிந்த் கெஜ்ரிவால் நிஜமான வெற்றிங்க 2015 கிடைச்சதுதான். பட் அதுக்கப்புறம் அந்த 5 ஆண்டுகள் நல்லா தான் இருந்தது. அவருடைய செயல்பாடு ஆம் ஆத்மியோடைய செயல் திட்டங்களும் செயல்பாடுகளும் இன்னைய வரைக்கும் இந்த தேர்தல் தோல்விக்கு அப்புறம் கூட எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு. என்னன்னா அவங்க முன்வைக்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் தான். அவங்க கமிட் பண்ண விஷயங்கள் யாருமே எந்த அரசியல் கட்சிகளுமே சுதந்திர இந்தியாவில் எந்த அரசியலுக்கும் செய்யாத விஷயங்கள். ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஹெல்த் கேர், எல்லாமே ஃப்ரீ அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகர்ந்ததுங்கிறது பெரிய விஷயம். சொல்லலாம் இன்னைக்கும் பாசிபிள் கிடையாது. இதுக்கு மேலே யாரும் அதை பற்றி யாரும் நினைக்க முடியாது. எல்லா கட்சிகளுமே ஒரு வாக்கு வங்கியோட ஒரு கணக்கு போட்டு வர்றது தான். இல்லை, இந்த அளவுக்கு எந்த கட்சியும் செய்யாத சேவைகளை செஞ்ச ஒரு கட்சியை ஏன் டெல்லி மக்கள் வந்து தோற்கடிக்கணும்? அது ஏன்னா ஒரு சமயத்தில் நீங்கள் டைலூட் ஆகுது. நீங்கள் நிறைய ரிப்போர்ட் சொல்லணும். அதாவது தங்கு தடையென்ற தண்ணீர் கிடைச்சா கூட அதை வந்து எந்த அளவு வேஸ்ட் அடிக்கப்படுது, அதனால வர நிதி விஷயங்கள். நீங்கள் ஒரு பக்கம் இதெல்லாம் செய்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லும்போது சில எதிர்கால திட்டத்திற்கான சில விஷயங்கள் நீங்கள் செய்யணும். அதை செய்வதற்கு தவறிவிட்டது. நீங்கள் ஃபண்டிங் நிதி ஒதுக்கீட்டில் வந்து மத்தியத்திலேருந்து நிதி வருங்கிறது எல்லா மாநில அரசுகளையும் குரல் எழுப்பின. டெல்லியை பொறுத்த வரைக்கும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. மத்திய அரசு கொடுக்கப்பட்ட நிதி அதிகமாகிட்டே தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த நிதியை எப்படி பயன்படுத்துகிறாருன்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொண்டு ஒரு லாங் டேர்ம் ஒரு திட்டமே அதில் இல்லை. நீங்கள் நிறைய ஆர்டிகல்ஸில் பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து நிர்வாக சீர்கேடு ஆம் ஆத்மி கட்சி செய்தது அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்தபோது அவங்க ரொம்ப பிரமாதமான ஒரு திட்டத்தோடு வந்தாங்க. மாநிலத்துடைய கடனை வந்து அவங்க குறைச்சாங்க. 2015 காலத்தில் அவங்க மாநிலத்தோட கடனை குறைச்சாங்க. ஆனால் அந்த 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் நீர்த்து போய் கடைசி ஓராண்டுகளில் அவர் தன்னுடைய சர்வைவலுக்காக, ஏன்னா அப்போ வந்து கட்சி மீது ஊழல் குற்றச்சாட்டு, அவரே ஜெயிலில் போய் உட்கார மாதிரி இருந்தது. அப்படிலாம் போது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இதை எந்த விஷயமும் அவர் அண்ணாச்சார் இன்னைக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு, மணி அண்ட் பவர் மைண்டடா மாறிட்டாருன்னு. அது இந்த கலந்த கடைசி ஓராண்டுகளில் மிகப்பெரிய சரிவு. அதான் சொல்றேன், மற்ற அரசியல் கட்சிகள் நம்ம பார்க்குற பார்வை வேற. இந்த அரசியல் எதை வந்து ஊழல் எதிர்ப்பை முன்வைத்து வந்த கட்சி சொல்லலாம், வேற எந்த கொள்கையும் கிடையாது. இப்போ அதே கட்சி இதில் போய் சிக்குனது அப்படிங்கிறது ரொம்ப பரிதாபத்துக்கு ஒரு விஷயம். ஆக்சுவலாக இங்கே வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு பெரிய முகம் கிடையாது டெல்லியில், பாஜகவுக்கும் ஒரு பெரிய முகம் கிடையாது. இருக்கிறதே அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும்தான் டெல்லிக்கான முகம்னு சொல்லிட்டு வெளியில் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியான ஒரு ஆளை கூட வீழ்த்தக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் வந்து எங்கேருந்து பிஜேபிக்கு கிடைச்சது? ஒன்றும் இல்லை, பிஜேபி இயல்பாக வலுவான ஒரு இடத்துல இருக்கிற இடம். இப்போ டெல்லியை பொறுத்தவரைக்கும் பாஜக ஆரம்பத்திலேருந்து 2013க்கு முன்னாடியிலேருந்து மதன்லால் குரானா போன்றவர்கள்லாம் பெரிய லீடர்ஸ். அவங்க இயல்பாக இருந்தாங்க. அவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் அவர்களால் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி போக முடியாத போது தான் ஷீலா தீட்சித் போகிறாங்க வராங்க. ஒரு மாற்றத்தை ஷீலா தீட்சித் வந்து ஒரு காங்கிரஸோட முகம் மட்டும் இல்லை,
அவங்களுக்கு காங்கிரஸை தாண்டி ஒரு காமன் மேனுடைய சப்போர்ட் இருந்ததுனால தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து வந்தாங்க. அதே போல ஒரு ரோல் தான் கிட்டத்தட்ட வந்து அந்தோடைய நீட்சி தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால். அவருக்கு வந்து அவர் பெரிய கட்சி கொள்கையோ பின்னாடி சித்தாந்தம்லாம் கிடையாது. ஒரு மாற்றம் அப்படின்னு வரும்போது தான். ஸோ ஆனாலும் இந்த ஒரு 15-20 வருடங்கள் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட செல்வாக்கு அப்படியே தான் இருந்திருக்குது. ஸோ ஆரம்பத்திலேயே நான் சொல்கிறது மோடி வர்றதுக்கு முன்னாடியே அப்படி தான் இருந்திருக்கு. இன்றைக்கி மோடி காலம் அமித்ஷா காலத்தில் உச்சத்தில் இருக்காங்க. அவங்க காம்ப்ரமைஸை பண்ண மாட்டாங்க. வெற்றி ஒன்று தான் இலக்கு அப்படிங்கும்போது இன்றைக்கி ரொம்ப அவங்க சீரியஸாக பார்ப்பாங்க எலெக்ஷனை. ஸோ அதனால் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அவங்க போட்ட தேர்தலை அணுகிய விதம், இன்றைக்கும் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்லாம் அவங்க சொல்லவே இல்லை. மோடி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பிரச்சாரத்தில் பேசினார். அது நேரம் அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சுது. அந்த நேரத்தில் வர இன்கம் டேக்ஸ் இலக்கு பட்ஜெட்லாம் வந்து பெரிய இதெல்லாமே மிடில் கிளாஸ் மக்கள், அது சென்ட்ரல் டெல்லியில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க வந்து மிடில் கிளாஸ் மக்கள் தான். ஆக்சுவலாக நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னாங்கன்னா மிடில் கிளாஸ் மக்கள் ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க, அதனால தான் வந்து பெரிய கணிசமான சீட்டு வந்து பாஜக கிடைக்கல அப்படின்னாங்க. ஸோ அதையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக சில எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு அவங்களுக்கு. இந்த எலெக்ஷன் வந்து ஒரு ஃபேரான எலெக்ஷன் நினைக்கிறீங்களா? ஏன் அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பத்திலேயே வந்து அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்றாங்க. பிரதமர் மோடி அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது புதிய திட்டங்கள் வந்து கரெக்டா எலெக்ஷனுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் பட்ஜெட் தாக்கல் பட்டு புதிய திட்டங்கள் எல்லாமே அறிவிக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் ஓட்டிங் அன்னைக்கு பிரதமர் மோடி வந்து கும்பமேளால போய் நீராட போறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெல்லியுடைய அந்த அரசியலை, அந்த வாக்கு செலுத்த போற அந்த மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இல்லையா? இல்லை, இது 2 விஷயம் இருக்கு. நான் இவிஎம் ஜடாவோ அப்படிங்கிற ஒரு கோஷத்தை வந்து காங்கிரஸ் முன்னெடுத்துன்னு நினைக்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லை, காங்கிரஸ் வந்து தொடர்ந்து இவிஎம் பற்றி குறை சொல்லிட்டு இருக்குது. அது முக்கியமாக டெல்லியில் பிரச்சாரத்தில் அவங்க சொன்னாங்க. என்ன காரணம் தெரியல, நீங்கள் இன்னைக்கு வந்து இவிஎம்மை வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியாது, அது வந்து பல இடங்கள்ல நிரூபிக்கப்பட்டு விட்டது, அதனால அது ஒன்றும் பெரிய குளறுபடிகளை கெஜ்ரிவாலும் மேண்டேட்டை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது வந்து ரொம்ப மைனாரிட்டிஸ் தான் பேசுகிறாங்க. அதுவும் வந்து மோஸ்ட்லி எலெக்ஷன் தோற்று போனவர்கள் தான் அதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. அதில் ஒரு பெரிய நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயம். 2வது விஷயம், நீங்கள் சொன்னீங்கல்ல, தேர்தல் நேரத்தில் ஒரு பிளான்டாக போய் அவர் கும்பமேளாவில் கலந்துக்கிறதும் சரி, பட்ஜெட் நேரத்தில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்றதும் சரி, ரேவடி கல்ச்சரை பற்றி பேசுகிறதும் சரி. இன்ஃபேக்ட் ரேவடி கல்ச்சர் அந்த டெல்லிக்கு பொருந்தாது. ரேவடி கல்ச்சர் பேசக்கூடிய இடம் தமிழ்நாடு தான். ஆக்சுவலாக அந்த இடத்துலலாம் பிரதமர் பேசுறது கண்டிப்பாக ஒரு பெரிய கவனம் கிடைக்குது. அது வந்து அதுதான் வந்து பிஜேபியோட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அதுதான். இந்த நேரத்தில் இங்கே பேசும்போது எடுபடும் அப்படிங்கிறது தான் அவங்க, அது ஒரு வேற வழி கிடையாது. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்குது. அதை அவங்க சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். இது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். இதே நேரத்தில் ஏன் அதை வந்து காங்கிரஸுக்கும் இதுக்கு ஈக்குவலாக இதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு எடுத்துக்கணுமா, இல்லை அபியூஸ் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கணும்? அபியூஸ் பண்ண சொல்ல மாட்டேன். இதை பர்ஃபெக்டாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறார்கள். இந்த வாய்ப்பு ராகுல் காந்தி அவர்களுக்கும் கிடைக்கிறது. ராகுல் காந்தி டெல்லியில தான் இருக்காரு. அவரால் இதை விட பெரிய அளவுக்கு மீடியா அட்டென்ஷனை கொண்டு வர முடியும். அப்போ ஏன் அவர் ஒதுங்கி போனார்? ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலத்திலேருந்து ராகுல் காந்தி ஒதுங்கி தான் இருந்தார். கடைசி நேரத்தில் தான் வந்து அவர் பேச ஆரம்பிச்சு 2 வீக்ஸ் மட்டும்தான். எஸ், அதனால இது அவருக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக்கல. என்ன அவர் என்ன நினைச்சிருக்கலாம், இதில் வந்து நமக்கு எப்படியும் வெற்றி கிடைக்க போவதில்லை. இதெல்லாமே ஒரு பெரிய கால்குலேஷன். ஏன் மோடி வந்து சில மாநில தேர்தலில் மட்டும் கவனம் செலுத்துகிறார், சில மாநிலங்களுக்கு கவனம் செலுத்தவில்லைங்கிறதுலாம் நீ கேள்வி கேட்டாலே தெரியும். இந்த இடத்தில் வெற்றி உறுதியாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அவங்க களத்தில் வராங்க. இதே போன்ற ஸ்ட்ராட்டஜி தான் ராகுல் காந்தியும் ஃபாலோ பண்ணுறாரு. இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக வெற்றி கிடைக்காதனால தான் அவர் அமைதியாக இருந்ததை நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது இந்த சோஷியல் மீடியா காலத்தில் இதெல்லாமே ஒரு வாய்ப்பாக தான் அவங்க பயன்படுத்தி, இதில் ஒன்றும் தவறு இல்லைன்னு நான் பார்க்குறேன். இப்போ வந்து ஏற்கனவே மற்ற மாநிலங்கள்லாம் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மற்ற மாநிலங்கள்லாம் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இருக்குது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்லி ஆல்ரெடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மாநிலம் தான். ஸோ அங்கே வந்து இப்போ டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, டபுள் இன்ஜின்னால வந்து பெரிய அளவு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து டபுள் இன்ஜினால இன்னொரு பெரிய சிக்கல் இன்றைய காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு காலத்தில் இருந்து கோவாவில் மனோகர் பாரிக்கர் இருந்தார், உத்தரப்பிரதேஷில் யோகி எல்லாம் இருந்தாங்க. இவங்களும்போது மாநில அளவில் அவங்களுக்கு ஒரு முகம் இருந்தது. இன்றைக்கு கடந்த ஒரு 2 ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு வந்த முதல்வர்களோட பேர் சொன்னீங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஒடிசாவுடைய பாஜக முதல்வர் பேருன்னு எனக்கு தெரியாது. இது மாதிரி பல மாநிலங்கள், பாஜக ஆளுகிற மாநிலங்களோட முதல்வர் பேர் தெரியாது. டக்குன்னு நமக்கு அவங்க வந்து நம்ம தேசிய அளவில் கவனம் இருக்கிற மாதிரி அவங்களுடைய பேர் ஒன்றும் ஃப்ளாஷ் ஆகவே இல்லை. மோடியோட இன்செக்யூரிட்டி நினைக்கிறீங்களா? இது வந்து மோடியோட இன்செக்யூரிட்டி இல்லை, நீங்கள் எல்லாரும் பாஜகவோட தலைமையோட இன்செக்யூரிட்டியோட சொல்லிங்க. பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஈஸியாக ஒரு மாற்றலாம், ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு ரொட்டேட் ஏதோ ஒரு சம் லாஜிக் வச்சு அடுத்த தேர்தலை எதிர்கொள்வதற்காக, இல்லை நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து கூட சில விஷயங்கள் பண்ணுறதுக்காக பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒரு தலைவர் உருவாகினால் மட்டும்தான் நீங்கள் டபுள் இன்ஜின் சொல்ல முடியும். அப்படி ஒரு தலைவர் வந்து டெல்லிக்கே அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து அப்படி ஒரு அடையாளம் காட்டப்படவே இல்லை இங்கே. ஸோ அதனால் எங்கே ஒடிசாலையும் மற்ற மாநிலங்கள்லையும் எப்படி நடக்கும் அதே மாதிரியான ஒரு சீனரியாக தான் இங்கே நடக்க போகுது.
இதனால ஒரு பெரிய டபுள் இன்ஜினோ நடக்கணும்னு இல்லை. ஆனால் ரொம்ப நீண்ட காலத்துக்கு அப்புறம் பாஜக வசம் டெல்லி போயிருக்கிறதுனால அரசியல் களத்தில் நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம்னு நான் பார்க்குறேன். சில விஷயங்களை வந்து ஒரு நிதி ஒதுக்கீடு திட்டங்கள் பிளானிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கிறது நான் பார்க்குறேன். ஏன்னா ஆம் ஆத்மி வந்து திரும்ப திரும்ப ஸ்பூன் ஃபீட் பண்ணுறாங்க மக்களுக்கு. ஆனால் ஒரு நீண்ட கால திட்டமாக எதுவுமே அவங்க பண்ணலை. அது வந்து ஒரு மிகப்பெரிய குறைபாடு. அதை வந்து பாஜக கையில் எடுத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, இப்போ மத்திய பிரதேசத்தில் எடுத்துட்டோம்னா சிவராஜ் சிங் சௌஹான் தான் பெரிய ஃபேஸாக இருந்தார். அவரை கொண்டுட்டு போய் மத்தியில் உட்கார வச்சுட்டாங்க. ராஜஸ்தானில் வசுந்தரா ராஜ் இருந்தாங்க, இப்போ அவங்க அங்கே சிஎம் கிடையாது. ஒடிசாவில் ரகுபர் தாஸ் இருந்தார், இப்போ அவரும் அங்கே சிஎம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி முக்கியமாக பெரிய தலைகளாக இருந்தவங்க எல்லாருமே வந்து அரசியல் கட்சியில் வந்து ஒன்று சைலன்ஸ் பண்ணப்படுறாங்க, இல்லாட்டி மத்திய அரசில் மோடிக்கு கீழே வேலை பார்க்குற அளவுக்கு கொண்டுட்டு போய் வைக்கப்படுறாங்க. ஆனால் டெல்லி அப்படிங்கிறது இட்ஸ் அண்டர் இஸ் நோஸ். அவருக்கு கீழே இருக்கிற ஒரு அங்கே இடத்துல ஒரு வலிமையான தலைவர் உருவாகிறத மோடியோ அமித்ஷாவோ விரும்புவாங்களா? இல்லை, இதுவரைக்கும் வந்து விரும்பவில்லைங்கிற மாதிரியான ஒரு சினரே தான் போகுது. ஒருவேளை அவங்களே வேற ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி, பார்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான். இது அவங்களுக்கு கை கொடுக்குங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒடிசாலையும் ராஜஸ்தான்லையும் இப்படி இருக்காங்க. இல்லை, இது நாளைக்கு வந்து டெல்லியில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது நம்மளை பாதிக்கும் அப்படின்னு நினைத்தால் அங்கே ஒரு தலைவரை முகத்தை அடையாளம் காட்டுவார்கள். அதுதான் அவங்க வந்து இப்போ ராஜஸ்தான்லையும் ஒடிசாலையும் அவங்க கண்ட்ரோல் இருக்குது, நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால அவங்க வந்து அப்படி பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஒரு தேவைப்படும் போது இடத்துல பண்ணுவாங்க. ஆனால் இது என்னென்னா கிட்டத்தட்ட இது வந்து பாஜகவோட தலைமை ஒரு திரும்ப பெரிய அதிகாரம் உள்ள இடமா ஆகுதுங்கிறத ப்ரூவ் பண்ணுது. அது இப்படி தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு. இதை தாண்டி மக்களுக்கு வந்து டெல்லி மக்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசமாக நான் பார்க்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெல் கனெக்டடாக தான் இருப்பாங்க இப்படி ஒரு சென்ட்ரல் கூட. ஸோ அதனால் அவங்களுக்கு பெரிய அளவில் இருக்காது. நீ ஒரு ஒடிசா மக்கள் வேணால் நீங்கள் ஒடிசாவோ ராஜஸ்தான் மக்களோ அப்படி ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரியான ஒரு தாக்கம் இருக்காது. அதனால் ஒரு பெரிய மாற்றம் அதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பர்வேஷ் வர்மாவுக்கு வந்து முதலமைச்சர் பதவி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா டெல்லியில்? ஏன்னா அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பேக் உள்ளவர், ஆர்எஸ்எஸ்ல இருந்து தான் அவர் வந்து பாஜகக்குள்ள உள்ள வராரு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருக்கு சீட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு மத்திய பாஜகவுக்கு எதிராகவே அவர் வந்து மகா பஞ்சாயத்தெல்லாம் கூட்டின ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் பாஜகவை பொறுத்த வரைக்கும். அவருக்கு வந்து முதலமைச்சர் பதவி கிடைக்கும் நினைக்கலாம். லாஸ்ட் டைம் அவருக்கு எலெக்ஷனுக்குள்ள சீட்டே கொடுக்கல, எம்பி சீட். ஏன்னா சர்ச்சையில் அடுத்தடுத்து சிக்கினார் அப்படின்றனால. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்துட்டார் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவருக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு மோடி வந்து சீட் கொடுக்கறதுக்கு விரும்புவார் அந்த வாய்ப்பை கொடுக்க? இல்லை, இது ஒரு லாட்ரி மாதிரி தான் ஆக்சுவலாக. சொல்ல முடியாது எப்படி இருக்காங்க. என்னன்னா வந்து ஒரு பிரபலமானவர்களை தேடணும் அப்படின்னு நினைச்சா ஆப்வியஸ்லி இவர்கிட்ட பக்கம் போகலாம். ஏன்னா இவர் வந்து ரொம்ப அறிந்தவர். ரெண்டாவது கெஜ்ரிவாலே வீழ்த்தியவர் அப்படிங்கிற போது அதுக்கு ஒரு பெரிய தனி கவனம் கிடைக்குது. மற்றபடி பாஜக தலைமை வந்து பல்வேறு கால்குலேஷன் போடுவாங்க. அவங்களுடைய பேக்ரவுண்ட், அவங்களுடைய சமூக பின்னணி, அவங்களுடைய லீடர்ஷிப், இதெல்லாம் நிறைய பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவர் ஒரு நல்ல ரைட் கேண்டிடேட்டானுங்கிறது ஒரு முடிவுக்கு வர முடியல. பட் இது ஒரு எதிர்பாராத ஒரு இதுதான். கெஜ்ரிவால் வந்து வீழ்த்திருக்காருங்க பெரிய விஷயம். இந்த மோடியாலே வீழ்த்த முடியலன்றது நரேட்டிவ். ஆமா, அப்படி ஒரு ரெண்டுமே ஒரு இந்த தலைவரை எதிர்த்து நின்ன ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலா. அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்தது பெரிய விஷயம் ஆக்சுவலா. அது வந்து அவருக்கு ஒரு பெரிய கவனம் கிடைச்சிருக்குது. பட் அது வந்து முதல்வர் பதவிக்கு அந்த இடத்த கொண்டு நோக்கி போகுமாங்கிறது நம்மளால ஒன்றும் சொல்ல முடியல. டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லியை பூர்வீகமாக கொண்டு பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட குட்புக்கில் இருக்க இன்னொரு முக்கியமான லீடர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி. பிரச்சாரத்தில் ரொம்ப தீவிரமாக களமிறங்கி அவங்க பிரச்சாரம் பண்ணினாங்க. லாஸ்ட்ல ரொம்பவே டீப்பாக வந்து அவங்க பிரச்சாரத்தை ஈடுபட்டதெல்லாம், இன்டென்ஸாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்போவும் வந்து பத்திரிகைகள் எல்லாம் ஒருவேளை அவரை கொண்டுட்டு வந்து இங்கே முதலமைச்சர் ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எழுதுறாங்க. எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறேன்? இல்லை, இது சாத்தியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்மிருதி இரானி வந்து ஒரு அதிரடியான ஒரு அரசியல் தலைவர். மோரோவர் ஆம் ஆத்மி வந்து இன்னும் அவங்களுடைய செல்வாக்கு இருக்குது டெல்லியில். கம்ப்ளீட்டாக அவங்க வாஷ் அவுட் ஆகலை. ஸோ அதனால வந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சியை செயல்படும் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து மற்ற கட்சிகளை விட ஆம் ஆத்மியோட ஒரு அவங்களுடைய குரல் வந்து எப்போதும் ஒழுத்திட்டே இருக்கும். ஸோ அவங்க ஆம் ஆத்மியை கையாளக்கூடிய இடத்துல இருக்கிற தலைவர்களை தான் பார்ப்பாங்க வழியா. ஸ்மிருதி இரானி போன்றவர்கள் வந்து ஒரு அதிரடி காட்டுவாங்கன்னா அவங்கள விரும்ப மாட்டாங்க தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு ரொம்ப சிக்கலான விஷயம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டெல்லி முதல்வராக தேர்ந்தெடுக்கக்கூடியவர் வந்து அவர் அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக இந்த பல்வேறு பிரச்சனைகளை கையாளக்கூடிய இடமா இருக்கும். அதே சமயத்தில் மோர் பாப்புலராகவும் இருந்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியாலாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்மிருதி இரானி அந்த இடத்துக்கு செட் ஆக மாட்டார். பட் எப்படி என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டில் பாஜக அடுத்தடுத்து வெற்றிகள்ங்கும் போது அவங்க இனிமேல் வந்து அவங்க எப்படி ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்கன்னா இனிமேல் நம்ம செய்யலாம். இது வரைக்கும் ஒரு கட்டுப்பாடு இருந்தது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக இருந்துச்சு. சரி, நமக்கு நிஜமாவே மக்கள் நம்மளை புறக்கணிக்கிறார்களோ அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு அடுத்தடுத்த வெற்றிகள் அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ களம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கைக்குள் வந்ததுனால்
சில அதிரடியான முடிவுகள் எடுக்கிறதுக்கான கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து உங்களுடைய இன்சைட்ஸ் எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார்.